friends, welcome to 1C recipes and vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சுவையான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் டீ அல்லது காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான டீ டைம் ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஸ்பைஸியாக, நல்லா க்ரன்ச்சியாக ஈவினிங் டைமை சூப்பர் கோல்டன் மெமரிஸோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான உருளைக்கிழங்கு போண்டா இது. இப்போ அந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். அது நல்லா சுடான பின்னாடி அதில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்லை, அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இந்த மசாலா ரெடி பண்ண போகிறேன். 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி அதில் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் வெடிக்கிற சவுண்ட் வந்த பின்னாடி நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பூண்டு, இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன், ரொம்ப சின்ன சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க. அப்போ தான் அது நல்லா ஃப்ரை ஆகி அந்த உருளைக்கிழங்கோட நல்லா மேஷ் ஆகிரும். தனியாக அதோட டேஸ்ட் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கடிப்படாது. இப்போ அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு அதையும் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். குழந்தைங்க பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பச்சை மிளகாய் இல்லாமல் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறின பின்னாடி நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். 2 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்து ஒரு 3 விசில் வரைக்கும் வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேக வைக்கும்போது கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கு அந்த வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுவோம், அந்த மாவுலையும் உப்பு சேர்ப்போம். அதனால் இந்த மசாலாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். இப்போது அந்த மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் அந்த உருளைக்கிழங்குல ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா அந்த உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹீட்டில் நீங்கள் அந்த கரண்டி வச்சு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தும் பொழுது அந்த உருளைக்கிழங்கு மசியாமல் இருக்கிறது நல்லா மசிஞ்சிடும். இப்போ அந்த ரெடி பண்ண உருளைக்கிழங்கு மசாலாவை ஒரு இடத்துல எடுத்து வச்சுருங்க, அது நல்லா ஆறட்டும். இந்த டைமில் நம்ம மிக்சிங்க்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவுன்னு சொல்லுவாங்களே, அது ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் அளவு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நேச்சுரலாக அந்த கலர் தரும். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உருளைக்கிழங்கு கடலை மாவு சேர்க்குறனால கேஸ் ப்ராப்ளம் உருவாகும். அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லது, வாசனையாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவு ரெடி பண்ணணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் அது உருளைக்கிழங்குல நல்லா ஒட்டி எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மசாலாலாம் ஒட்டாது. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்லா ஆறி இருக்கும். அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே சைஸ் பால்ஸாக ரெடி பண்ணிக்கோங்க. சைட் பை சைடு எண்ணெயும் நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடாகட்டும். இப்போ நம்மளை ரெடி பண்ண உருளைக்கிழங்கு பால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் டிப் பண்ணி அந்த எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்லோவாக ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து அந்த மாவில் நல்லா பரட்டி இந்த மாதிரி எண்ணெயில் போடுங்க. இது ஒரு சைடு நல்லா வெந்த பின்னாடி அடுத்த சைடு அப்படியே திருப்பி போடணும். எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக வெந்த பின்னாடி எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி தான் எல்லா உருளைக்கிழங்கு போண்டாவும் ரெடி பண்ணணும். எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இது கூட தேங்காய் சட்னி அல்லது டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் வீடியோஸ் ஃப்யூச்சரில் நிறைய அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.